நம்ம ஞானம் பெற்றுட்டா, தன்னுணர்வு பெற்றுட்டா நம்மளோட வாழ்க்கை அமைதியாகவும், ஆனந்தமாக இருக்கும். அதே நேரத்துல ஒவ்வொரு சமிக்கைகளை பார்ப்போம். அது நமக்கு ஆனந்தத்தை தருதா? நம்ம இயற்கையோடு ஒன்றி இருக்கிறோமான்னு. அது டெய்லி லைஃப்ல அதாவது வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நல்லதுதான். அதை எதிர்பார்க்கறதோ, அதை அனுபவிக்கிறதோ நல்லதுதான். நம்முடைய வாழ்க்கை என்பது, நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கை என்பது, நம்மளுடைய ஆன்மீக தன்மையை பொறுத்து ஒரு மேம்பாடானதாக இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்ப பெரிய லெவல்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, எப்போ நம்ம அதிக நேசத்தோடும் அன்போடும் இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி நம்ம மக்களை பார்க்கிறோமோ, அப்ப பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதே நேரத்துல இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்றது முக்கியம் கிடையாது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நமக்கு என்ன நடக்குதுன்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அந்த நடக்கிற நிகழ்வுனால அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஹையர் ஃப்ரீக்வன்சில ஹையர் வைப்ரேஷன்லயே நம்மளை வச்சுக்கணும். அதுக்கு ஈஸியான வழி என்பது எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டுதல். சரி, என்னால அன்பு பாராட்டுதல்ல பொறாமை உணர்வோ வெறுப்புணர்வோ இருக்குன்னா, அந்த பொறாமை உணர்வு வெறுப்புணர்வு தேவையில்லைன்ற எண்ணத்தை விட்டு விட்டு இந்த எண்ணம் இருக்கிற என்னை நான் நேசிக்கிறேன்ற கண்டிஷன்ல உள்ள போயிட்டே இருந்தோம்னா, அந்த உராய்வு தன்மையோ இந்த முரண் தன்மையோ இல்லாததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹையர் ஃப்ரீக்வன்சி வரும். ஹையர் லெவல்ல இருப்போம். நம்மளோட வைப்ரேஷனை டச் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. எப்பயுமே பரந்த மனதோட எல்லாவற்றிலும் ஒன்றாக, எல்லாவற்றிலும் ஊடேயும் இருப்போம், வெளியேயும் இருப்போம், எல்லா இடத்துலயும் இருப்போம் அப்படின்னு.